இந்த வருஷம் நம்ம எல்லாரையுமே சந்தோஷப்படுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் பிஓட நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எஸ்பிஐபிஓட நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிருக்கும் போது ஐபிபிஎஸ் தான் நம்ம மனசில் பால வாத்தானுங்க. இப்போ அந்த ஐபிபிஎஸ் பிஓக்கு நம்ம எப்படி படிக்கணும், ப்ராப்பராக குவான்ஸ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ரீசனிங் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இங்கிலீஷ் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லைங்க மெயின்ஸுக்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு ப்ராப்பர் ஸ்டடி பிளானரை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி, அதாவது ஃபுல் டே படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட்டாக கூட இருங்க, இல்லை ஃப்ரெஷராக வந்துடுங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணவங்களா பிகினராக கூட இருங்க, இல்லை நீங்கள் வீட்டில் இருந்து படிக்கிறவங்களா இருங்க, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருங்க, இல்லை ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களா இருங்க, எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டடி பிளானர் வீடியோவை இந்த வீடியோவில் நான் இறக்கி விட்றேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் ரிலேட்டட் பேங்க் எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கண்டென்ட்டும் நம்ம சேனலில் அடுத்தடுத்து வரப்போகுது. அதுக்காக நீங்கள் என்னை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ இந்த ப்ரிலிம்ஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணுற டேட்டு விட ஒரு 4 days எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. யாரும் அப்ளை பண்ணலாம் மறக்காமல் வந்துருச்சு, வளருது வாய், மறக்காமல் போய் அப்ளை பண்ணிடுங்க. சரியா? ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ்க்கான டேட் வந்து எப்பப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17 ஆகஸ்ட் 23 24 இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து நடக்கலாம். மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாராவது பிகினர் இருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஐபிபிஎஸை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு, அதாவது பேங்க் எக்ஸாம்னா தனியாக ஒரு பேங்க் எக்ஸாம்னா என்ன அப்படின்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், மேலேயும் நான் மென்ஷன் பண்ணுறேன், போய் பாருங்கள். ஸோ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் வந்து இருக்கும். பிஓ அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்ற ஒரு 3 ஸ்டேஜில் இந்த எக்ஸாம் வந்து நடக்குது. அப்போது இப்போயே ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போயே ஒரு விஷயத்தை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் எத்தனை கடலை கடக்கணும்? 1 2 3 அப்படின்ற 3 கடலை கடக்கணும். இப்போ நீங்கள் எங்கே நின்றுட்டுருக்கீங்க? இங்கே நின்றுட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் 1 சார் நான் ப்ரிலிம்ஸில் ஸ்ட்ராங், ப்ரிலிம்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கேன். அப்போ மெயின்ஸில் நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்டர்வியூவுக்கு நீங்கள் எப்படி இருப்பீங்க? இது ஒரு விஷயம். சார் நான் ப்ரிலிம்ஸ்லேயும் ஸ்ட்ராங், எனக்கு வந்து இங்கிலீஷ் நல்லா வரும், அதனால் நான் இன்டர்வியூ நல்லா வந்து பண்ணிடுவேன். அப்போ நான் மெயின்ஸில் என்ன சார் பண்ணுவேன்? ஒரு கேட்டகரி இருப்பாங்க. ஒரு பேர் என்ன பண்ணுவாங்க, சார் நான் ப்ரிலிம்ஸும் நல்லா பண்ணிடுவேன், மெயின்ஸும் நல்லா பண்ணிடுவேன், ஆனால் இன்டர்வியூ தான் சார் எனக்கு வந்து டவுட்டு அப்படின்ற மாதிரி கேட்டகரி இருப்பாங்க. அப்போது இது தாங்க ஒரு 3 கேட்டகரி. ப்ரிலிம்ஸை நல்லா போட்டு பழகினவன் மெயின்ஸில் ஒரு கேள்விக்குறியாக இருப்பான், இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டான். இன்னொரு கேட்டகரி என்ன பண்ணியிருப்பான், ப்ரிலிம்ஸை நல்லா படிச்சிருப்பான், மெயின்ஸை இன்டர்வியூ கொஞ்சம் நல்லா பண்ணுவான், அவனுக்கு பேங்கிங் நாலேஜ் நல்லா இருக்கும், இன்டர்வியூ நல்லா பண்ணுவான், ஆனால் மெயின்ஸை ஒழுங்காக பண்ண மாட்டான். இன்னொரு கேட்டகரி எப்படி இருப்பான், ப்ரிலிம்ஸும் நல்லா பண்ணுவான், மெயின்ஸும் நல்லா பண்ணுவான், இன்டர்வியூவில் போய் ஏதாவது சம்பவத்தை வந்து பண்ணி விட்டுருவானுங்க. அப்போ இந்த 3 விஷயத்தை நம்ம எப்படி சார் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணோம், அதுதான் நமக்கான ஸ்டெப் 1 இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், மெயின்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணணும், அட் த சைமல்டேனியஸ்லி இன்டர்வியூக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே? அப்போது நீங்கள் ஒரு பிகினராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் வந்து இன்னும் 4 இருக்குது. ப்ரிலிம்ஸ்க்கு பொறுத்தளவுக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டாபிக் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்கோட ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு டாபிக், நீங்கள் மேக்ஸ் எடுத்துக்கோங்க, ரீசனிங் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டைம் அண்ட் ஒர்க் வந்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிலிம்ஸ் லெவல் டைம் அண்ட் ஒர்க்கை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. அட் த சைமல்டேனியஸாக அதுக்கான மெயின்ஸ் லெவலையும் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கணும். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா அப்படின்னா நீங்கள் ஒரு பசில் சால்விங் வந்து போடுறீங்க. ஓகே? இப்போ நீங்கள் வந்து ஒரு பசில்ஸ் வந்து போட்டுட்ருக்கீங்க. ஒரு பசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் லெவல் நல்லா போடுறீங்க. எது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோர் பசில் நல்லா போடுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோர் பசில் மெயின்ஸில் வந்தால் நம்ம எப்படி சார் அடிக்கிறது, இதையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சும் படிக்கணும். நீங்கள் டெய்லி கூட படிக்க வேணாம், வீக்லி சிஏ நீங்கள் கண்டிப்பான முறையில் வந்து படிக்கணும். வீக்லி சிஏ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவும் நீங்கள் வந்து படிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரைக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மெயின்ஸ் வரைக்கும் கண்டிப்பான முறையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேங்கிங் டெர்மினாலஜி, நியூஸ் பேப்பரை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்கல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போதே அதில் வரக்கூடிய பேங்கிங் டேர்ம்ஸாக இருக்கட்டும், பேங்கிங்கோட ஒரு புதிய விதமான ஒரு இனோவேட்டிவான ஒரு விஷயமா இருக்கட்டும், ஒரு பிளாட்ஃபார்ம் இன்ட்ரோடியூஸாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையுமே நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இது உங்களுக்கான இன்டர்வியூ வரைக்கும் உங்களை வந்து கை கொடுக்கும்.
ஓகேவா, இன்டர்வியூ வரைக்கும் கை கொடுக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இங்கே பாருங்களேன், நான் வந்து வீட்டில் இருக்கேன். இப்போ வீட்டில் வந்து நான் வீட்டில் தான் சார் படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வந்து ஃப்ரெண்டே இல்லை அப்படின்னா, உனக்கு ஃப்ரெண்டு இவன் தான். யார்? கண்ணாடி. இந்த கண்ணாடி தான் உனக்கு ஃப்ரெண்டாக இருப்பான். நீ ஜஸ்ட் என்ன பண்ணு அப்படின்னா மிரர் ப்ராக்டிஸ் பண்ணு. மிரர் ப்ராக்டிஸ், செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணு. இப்படி வச்சுக்கிட்டு நீ செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் பண்ணு. மை நேம் இஸ் மணிகண்ட பிரபு, ஐ எம் ஸ்டடிங் திஸ் சாப்பார் அப்படின்ற மாதிரி நீ உன்கிட்ட நீயே மிரர் பார்த்து பேசு. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களை நீங்களே பீட் பண்ணுங்கள். சார் எனக்கு வந்து மிரர் பார்க்க வந்து கடுப்பாக இருக்கும், நம்ம முந்தைய நம்மளை எவ்வளோ சார் நான் பார்க்குறது அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தனை வீடியோ காலில் எடுங்க. அவரும் நீனும் வந்து டிபேட் பண்ணுங்கள். அவன்கிட்ட நீ கேள்வி கேளு, அவனை நீ கேளு, அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் செல்ஃபி வீடியோவை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லுங்கள். Day 1 எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, நான் 3rd ஸ்டெப்புக்கு வந்துட்டேன். ஏன்னா நம்ம இன்டர்வியூ கிளியர் பண்ணால் தான் நமக்கு வேலை கிடைக்கும். அப்போ இந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மிரர் தான். மிரர் ப்ராக்டிஸ் நம்ம வந்து பண்ணணும். மிரர் ப்ராக்டிஸ் கண்டிப்பான முறையில் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளே வந்து பீட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செல்ஃபி வீடியோ எடுக்க வேண்டும். செல்ஃபி வீடியோ எடுங்க. இப்போ ஒரு நாள் செல்ஃபி வீடியோ Day 1 நல்லா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் உங்களுக்கு நீங்களே மார்க் போடுங்க. அதே மாதிரி ஒரு நாள் விட்டுங்க, அடுத்த Day 2 ஒரு நாள் கேப் விட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ நம்ம எப்படி வந்து ஆன்சர் வந்து பண்ணுறோம், அடுத்த நாள் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், அப்புறம் Day 3 நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், Day 4 நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், Day 5 நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், Day 6 நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறோம், Day 7 நம்ம ஆன்சர் பண்ணுறோம். Day 7ல் நம்ம இம்ப்ரூவ் ஆகிருக்கோமா, அதுதான் கொஸ்டின் மார்க். இம்ப்ரூவ் ஆகலைன்னா இதை எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணேன், இதில் எல்லாத்துலேயுமே அனலைஸ் பண்ணேன், எந்த இடத்துல நம்ம வீக்காக இருக்கோம், எந்த ஒரு டேர்மில் வந்து நம்ம வீக்காக இருக்கோம் இன்டர்வியூவில் அப்படின்றத தட்டி தூக்கி நீ ப்ரிப்பேர் பண்ண. திருப்பி செல்ஃபி வீடியோக்குள்ளவா, திருப்பி மிரர் ப்ராக்டிஸ் பண்ணு. உன்னை எவனாலையும் இந்த எடுக்க முடியாது. இன்டர்வியூவில் நீ தான் பெஸ்ட்டாக இருப்ப. இதுதான் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கான ஒரு பெஸ்ட்டு ஸ்டெப்பு. ஓகேவா? அதே மாதிரி தான் மெயின்ஸு. சார் மெயின்ஸுக்கு என்ன பண்ணுறது, வாங்க உள்ளே போய் பார்ப்போம். மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன். இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டிலேருந்து படித்தாலும் சரி, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறீங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த இன்டர்வியூ டிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்டர்வியூவில் என்னென்ன கொஷின் வந்து கேட்பாங்க அப்படின்றதையும் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்ட்டு இப்போது ஒரு ப்ரிலிம்ஸ் பேட்டர்னில் என்னென்ன இருக்கும். ஃபஸ்ட் இப்போ வந்து எக்ஸாமோட பேட்டர்னை வேறு மாற்றி விட்டானுங்க. ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸில் ரீசனிங் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா 35 கொஷின் 40 மார்க்காக மாற்றிட்டாங்க. 35 கொஷின் 40 மார்க்காக மாற்றிட்டாங்க. இது ஒன்று எல்லாருக்குமே என்ன தாட் வருது அப்படின்னா, சார் 35 கொஷின் 35 மார்க் அப்படின்ட்டு இருந்ததை 5 மார்க் எக்ஸ்ட்ரா வந்து மாற்றிருக்கிறாங்க. அப்போ ரீசனிங் தான் என்னோடய ஸ்கோரிங் ஏரியாவாக நான் வைப்பேன். கண்டிப்பாக நீ ரீசனிங்கை ஸ்கோரிங் ஏரியாவாக வை. ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராக வந்து ஆடக்கூடாது. ரீசனிங் வந்து ஈஸி, ரீசனிங் எல்லாருமே போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. அப்படி நினச்சேன்னா நீ தான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவேன். ஏன் அப்படி நினைக்கிறவன் IBPS POல 35க்கு 35 ரீசனிங் போடணும்ல, ஏன் போட முடியல? 35 போட்டு 40 எடுத்துருக்கலாம்ல ரீசனிங்கில், ஏன் எல்லாராலையும் போட முடியல? ஏன்னா ரீசனிங்கை கஷ்டமாக்கும்னு நினச்சாங்கன்னா அவங்க எப்படி வேணாலும் ரீசனிங்கை வந்து கஷ்டமாக்கிடுவாங்க. அதனால ரீசனிங் 5 மார்க் எக்ஸ்ட்ரா வந்து கேட்குறாங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ட்விஸ்ட் இருக்கும். அப்போது நீங்கள் இந்த 20 மினிட்ஸில் 35 கொஷின் 40 மார்க்ஸ் அடிக்கும்போது அந்த 2 மார்க்ஸ் ஏதாச்சும் ஒரு கொஷின் இருக்கும். அப்போ அந்த 2 மார்க் கொஸ்டினில் நீங்கள் உட்காந்துடாதீங்க. தயவு செஞ்சு கேர்ஃபுல் ரீசனிங்கை நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இங்கே எப்படி ஸ்லோவாக போனால் கவனம் மஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் கேர்ஃபுல்லாக யாரை டீல் பண்ணணும், ரீசனிங்கை டீல் பண்ணணும். ஷாராக சொல்கிறேன், ஆப்டி 35 கொஷின் 30 மார்க் அப்படின்னும் போது உங்களுக்கு ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஷின் இருக்கும். அப்போ நீங்கள் ஈஸி பிக்கிங் நீங்கள் பண்ண பழகணும். இங்கே கேர்ஃபுல் பிக்கிங் நீங்கள் பண்ண பழகணும். இதுதான் மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கு இடையில இருக்க டிஃப்ரென்ஸ். ஏன்னா இங்கே 5 கொஷின் மைனஸ் ஆகுது, இங்கே 5 கொஸ்டின் ப்ளஸ் ஆகுது. அப்போ அந்த 5 கொஷின் மைனஸ் ஆகுறதுனால ஈஸியாக நம்மளை வந்து ஸ்கோர் பண்ண வைக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஈஸி டாபிக்ஸ் இருக்கும், அந்த ஈஸி டாப்பிக்கை நம்ம பிக் பண்ணணும். புரிஞ்சா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான டிஃப்ரென்ஸ். அதுவே ரீசனிங்கில் 5 கொஷின் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ 2 மார்க் கொஷின் போகிறோம். அப்போ அந்த 2 மார்க் கொஷின் ஈஸியாகவா கேட்பான்? கண்டிப்பாக கேட்க மாட்டான், கஷ்டமாக தான் கேட்பான். அப்போ அதை நம்ம எப்படி பண்ணணும்? கேர்ஃபுல்லாக பிக் பண்ணணும். இதை நீங்கள்
டெய்லி நீங்கள் மாக் டெஸ்ட் எடுக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிக்கிங், அதாவது நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம், ரீசனிங்கை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் மேட்டரே இருக்குது. சரியா, ரீசனிங்கை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக செலக்ட் பண்ணிடணும். சரியா, மறந்துடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ். இது சொல்லணும்னு நினச்சேன். இங்கிலீஷ் யார் என்ன பண்ணாலும் நம்ம போகிறது கரெக்டாக தப்பான்னு நமக்கே தெரியாது. அதனால் இங்கிலீஷ் எப்பயும் போல் பண்ணிடுங்க. 30 கொஷின் அப்படின்னும் போது எல்லாருமே 25, 20+ வந்து போடுவீங்க. அதில் வந்து எல்லாருமே இந்த எரர் ஸ்பாட்டிங் ஒரு இதாக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப தப்பு. ஏன்னா IBPSPயோட எரர் ஸ்பாட்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜம்பிள்டு வந்து போடுங்க. அதே மாதிரி வேட் ஸ்வாப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேட் ஸ்வாப் தான் இங்கே உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஜம்பிள்டு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 கொஷின் வந்து கேட்டு ஜம்பிள்டு கேட்பாங்க, ஃபில்லர்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஃபில்லர்ஸ் கேட்பாங்க, ஆர்சி வந்து கேட்பாங்க. ஆர்சியில் வந்து கொஞ்சம் பிக் பண்ணி ஏர்லியராக போடாமல் ஆர்சியை கொஞ்சம் லாஸ்ட்டாக போடுங்க. அதுதான் ஒரு பெரிய ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும். லாஸ்ட்டாக ஃப்ரீயாக நீங்கள் ஆர்சி வந்து அட்டன் பண்ணுங்கள். மற்ற வேட் ஸ்வாப்பு, ஜம்பிள்டு, ஃப்ரேசலு, அப்புறம் வந்து சென்டென்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு, ஸ்பெல்லரு இதெல்லாம் முதல்ல முடிச்சுருங்க. அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங் தெரிஞ்சால் போடுங்க. எரர் ஸ்பாட்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் PO லெவலில். அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு பசில்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகே, அப்போ ப்ரிலிம்ஸ்க்கு நான் எப்படி சார் படிக்கிறது வாங்க சொல்லிடுறேன். ப்ரிலிம்ஸ்க்கு ஃபஸ்ட்டு டெய்லி படிக்கிறவங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து சார் நான் டெய்லி படிப்பேன். டெய்லி படிக்கிறவங்க. ஓகே சார் நான் ஒர்க் போயிட்டே படிக்கிறேன். ஓகே, இங்கே வாங்க. ஒர்க் போயிட்டே படிக்கிறேன். ஓகே, ஒர்க்கு நான் வந்து ஒர்க்கு போயிட்டே படிப்பேன் சார். ஒரே நிமிஷம் சார் நான் ஒர்க் போயிட்டே படிக்கிறேன். ஓகே, வேறு சார் நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, ஸோ இதுதான் இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பீங்க. என்னென்ன கேட்டகரி வந்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 கேட்டகரி தான். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நிமிஷம் நான் இப்படி கூட உங்களுக்கு மைண்ட் மேப் மாதிரி கூட நான் வந்து போட்டு கொடுத்துறேன். என்ன அப்படின்னா இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் நம்ம மக்கள் வந்து எப்பயுமே வந்து இருப்போம். ஒன்று நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போது 1 செகண்ட். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்களில் ஃபஸ்ட்டு படிக்கிறவங்க யார்? இப்போ இதான் வந்து நம்ம டெய்லி என்ன பண்ண போகிறோம், டெய்லி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது ஃபுல்லாக வந்து படிக்கிறவங்க, ஃபுல் டே படிக்கிறவங்க வந்து இருப்பாங்க. ஃபுல் டே நம்ம வந்து படிக்கிறவங்க வந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க வந்து இருப்பாங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் ஒய்ஃப். ஸோ இவங்களுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எப்படி வந்து படிக்கணும் இதை தான் இந்த வீடியோவில் நான் வந்து சொல்ல போகிறேன். இது உங்களுக்கான ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு பேட்டர்ன். ஓகே, இப்போ நீங்கள் டெய்லி படிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி ஃபுல் டே நீ படிக்கிறவனா இருந்த அப்படின்னா நீ இப்போ இருந்தே ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸோட டாபிக் வைஸ் ஸ்ட்ராங்காக இருங்க. ப்ரிலிம்ஸில் டாபிக் வைஸ் ஸ்ட்ராங்காக இருங்க. அதே மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு 3 மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போடணும். 3 மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போடுங்க. ஃபுல் டெஸ்ட்டாக எடுங்க. மார்க் டெஸ்ட் அப்படின்னா நான் ஃபுல் டெஸ்ட்டை சொல்கிறேன், செக்ஷனல் டெஸ்ட்டு கிடையாது. ஃபுல் டெஸ்ட் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகே, கம்ப்ளீட்டாக அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ரிவ்யூ பார்த்துடணும். கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து பார்த்துடணும். அதே மாதிரி மெயின்ஸை அப்பப்போ டச் பண்ணிடணும். ஓகே, டெய்லி ஒரு மெயின்ஸ் டாபிக்ஸ் நீங்கள் வந்து போட்டிருக்கணும். இது கண்டிப்பாக வீட்டிலேருந்து படிக்கிறவங்க இந்த ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஓகேவா? டாபிக் வைஸ் ஸ்ட்ராங் ஆகணும் பார்க்கணும். இதை டெய்லி பண்ணணும் நீங்கள். ஓகே, நீங்கள் ஏன்னா நமக்கு நல்ல டைம் இருக்குது. இதை டெய்லி பேசிஸில் டாபிக் வைஸ் நம்ம படிக்கணும். டாபிக் வைஸ் பிரிச்சுக்கோங்க. என்ன டாபிக் இருக்குது? குவான்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்குது, இங்கிலீஷ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன். ஓகே, அதை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே PO அப்படின்னு டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்டர்வியூ அப்படின்றத மைண்டில் டப்புன்னு அடித்து வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க எப்படி சார் படிக்கிறது? இப்போ ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு மார்க் டெஸ்ட், கண்டிப்பாக ஒரு மார்க் டெஸ்ட் நீங்கள் வந்து போடணும். டெய்லி உங்களுடைய மைண்டில் நீங்கள் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட் ப்ளஸ் ரிவ்யூ வந்து பார்த்துருங்க. ஒரு மார்க் டெஸ்ட் ஃபுல் ரிவ்யூ நீங்கள் வந்து பார்த்துருங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரீ டைமில் வீக்லி CA படிச்சிருங்க. ஓகே, வீக்லி CA படிச்சிருங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் வந்து போடணும். ஒரே ஒரு மார்க் டெஸ்ட்டாவது போடணும். அப்படி ஒரு மார்க் டெஸ்ட் என்னால் போட முடியல அப்படின்னா நீங்கள் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் நீங்கள் எடுக்கலாம். உங்களுக்கு எது உங்களுடைய வீக் ஏரியாவுக்கு நீங்கள் செக்ஷனல் மார்க் டெஸ்ட் கண்டிப்பாக போட்டே ஆக வேண்டும்.
ஃபுல் டெஸ்ட் எடுக்க முடியலன்னா செக்ஷனல் மார்க் டெஸ்ட் வந்து போடுங்க. ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க நியூஸ் பேப்பர், கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் படிக்கணும். ஓகே, ஏன்னா இங்கிலீஷ் ரொம்ப 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 முக்கியம். இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. ஓகே, இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண முடியறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ பண்ணிடுங்க. உங்களுடைய வீக் ஏரியா குவான்ஸாக இருக்கலாம், ரீசனிங்காக இருக்கலாம். குவான்ஸில் பர்டிகுலர் டாப்பிக்காக இருக்கலாம், ரீசனிங்கோட பர்டிகுலர் டாப்பிக்காக இருக்கலாம். அந்த டாப்பிக்கு நீங்கள் வந்து நோட் பண்ணி டாபிக் வைஸ் நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இதுதான் ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களுக்கான பிளான். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். தென் ஹவுஸ் ஒய்ஃப். இப்போ ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு டைம் வந்து இருக்கும். ஒரு 3 ஹவர்ஸாவது நீங்கள் வந்து ஒதுக்கணும். 3 ஹவர்ஸாவது ஒதுக்கணும். அதே மாதிரி தான் ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸாவது இதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் நைட்டு ஒரு இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ், மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் வந்து 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 3 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் டெஸ்ட்டு, ஓகே, ஒரு மார்க் டெஸ்ட்டு, டாபிக் வைஸ் ரிவிஷன், அது வந்து ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸாக இருக்கணும். ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸாக வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். ஓகேவா? இங்கிலீஷ்க்கு நீங்கள் வந்து ஆர்சி, என்னால் ஆர்சி டெய்லி ஆர்சி வந்து போடுங்க. ஆர்சி போட முடியல அப்படின்னா ஒரு நியூஸ் பேப்பராச்சும் படிச்சுருங்க. நியூஸ் பேப்பரில் எனி டாபிக், நியூஸ் பேப்பரில் எனி டாபிக்ஸ் நீங்கள் வந்து படிச்சிடணும். இதான் ஃபுல் டே படிக்கிறவங்க, ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃபுக்கான ப்ரிலிம்ஸ்க்கான ஒரு விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்ஸுக்கான இதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ மெயின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ரீசனிங்கில் நமக்கு 40 கொஸ்டின் 60 மார்க் வந்துருக்கு. அதே மாதிரி இங்கிலீஷ் 35 கொஸ்டின் 40 மார்க் வந்திருக்கு. மேக்ஸ் வந்து 35 கொஸ்டின் 50 மார்க் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் உங்களுக்கு 35 கொஸ்டின் 50 மார்க்குக்கு வந்து வருது. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக எத்தனை மார்க் அப்படின்னா 200 மார்க்கு 145 கொஸ்டினுக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்டிவ் ரேட்டிங், எஸ்ஐ ரேட்டிங் வந்து இருக்க போது அது 2 செட்டு 25 மார்க்கு 30 நிமிஷம். ஓகே, டோட்டலாக 25 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. இப்போ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாமோட பேட்டர்னை பார்த்தோன்னே இது எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கணும். எங்கே நமக்கு மேக்ஸிமம் மார்க் இருக்குது? ரீசனிங்கில் நமக்கு மேக்ஸிமம் மார்க் இருக்குது. கொஸ்டினும் அதிகமாக இருக்குது, மார்க்கும் அதிகமாக இருக்குது. எவ்வளோ மார்க் கொஸ்டினோட அதிகமாக இருக்குது? 20 மார்க் எனக்கு கொஸ்டினோட அதிகமாக இருக்குது. 20 மார்க் எனக்கு கொஸ்டினை விட அதிகமாக இருக்குது. கரெக்டா? இப்போ இங்கே பாருங்க, அடுத்து மேக்ஸை பாருங்களேன். மேக்ஸ் வந்து பாருங்க, மேக்ஸில் எனக்கு எவ்வளோ மார்க் அதிகமாக இருக்குது? 15 மார்க் எனக்கு அதிகமாக இருக்குது. கொஸ்டினை விட 15 மார்க் எனக்கு அதிகமாக இருக்குது. இங்கிலீஷில் வந்து பாருங்க, இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை மார்க் அதிகமாக இருக்குது? 5 மார்க் அதிகமாக இருக்குது. ஆனால் இதில் தான் அந்த ஜென்ரல் அவேர்னஸ் அதில் வந்து ஈஸியாக நம்ம படிக்கிறது, அதுலேயும் நமக்கு 15 மார்க் அதிகமாக இருக்குது. பட் எது ஹார்டாக வந்து மாற்றிட்டாங்க? இந்த பார்ட்டை ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்டஸ்ட் பார்ட்டாக மாற்றிட்டாங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும் சார், எப்படி சார் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் எதுக்கு ரொம்ப அதிக மார்க் கிடைக்குது? ரொம்ப நிறைய கொஸ்டின் இருக்கு. நிறைய கொஸ்டின் இருக்கும்போது நமக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கும்? சூஸியாக இருக்கும். நம்ம நிறைய கொஸ்டின் நம்மளால செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இது ஒரு செலக்டிவ். அப்போ ரீசனிங் அங்கேயும் முக்கியமான ரோலை வந்து பிளே பண்ண போகுது. ஏன்னா எனக்கு +20 மார்க் அங்கே வந்து இருக்கு. புரிஞ்சா? அப்போ அந்த ரீசனிங் எனக்கு 40 கொஸ்டின் இருக்கு. அப்போ 40 கொஸ்டின் எனக்கு டைமும் 1 மணி நேரத்துக்கிட்ட இருக்கு. அப்போ ஈஸியான விஷயம் என்ன அப்படின்னா, ரீசனிங்கை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்கோரை அதில் கண்டிப்பாக ஏற்றணும். மெயின்ஸ் லெவலுக்கு பிஓக்கு நம்ம ஸ்கோர் ஏற்றணும். அதுக்கடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குவான்ஸ். பிஓ லெவல் குவான்ஸ்னாலே கொஞ்சம் பயம்தான். பட் நம்ம செலக்ட் பண்ணி போடும்போது இதில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு நம்மளோட ஸ்கோரை வந்து ஏற்றலாம். பட் நம்ம ஸ்கோரிங் அப்படின்னு இதை வந்து நம்மளால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் 2வது விஷயமா ஒன்னே இங்கிலீஷை நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் வந்து சூஸ் பண்ணணும். பட் கம்பேரிட்டிவ்லி குவான்ஸ் போடலாம். இப்போ கேட்குற கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. அதனால 3rd பார்ட்டாக நீங்கள் வந்து குவான்ஸை வச்சுக்கோங்க. 4th பார்ட்டாக உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை வச்சுக்கோங்க. 4th பார்ட்டாக நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து மினிமம் நம்மளால வந்து ஒரு 15 to 20 கொஸ்டின் நம்மளால அடிக்க முடியும். 15 to 20 கொஸ்டின் இங்கே வந்து அடிக்க முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குவான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயும் ஒரு 15 கொஸ்டின்ஸ் தான் நம்ம அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அடிக்க முடியும். ரீசனிங் அப்படின்னும் போது நீங்கள் ஒரு 20+ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 20+ ட்ரை பண்ணலாம். ஓகே, ரீசனிங் இங்கே இருக்குது. ஒரு 20+ நம்ம வந்து ரீசனிங்கில் நம்ம ஒரு 20+ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம்.
இங்கிலீஷ் உங்களுக்கே தெரியும், ஓரளவுக்கு நம்மளால மேனேஜ் பண்ணி போட முடியும். லைக் ஒரு 35 அப்படின்னும் போது ஒரு 23+, 25+ நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். இதுதான் நார்மல் பேட்டர்னா இருக்கும் உங்களோட அனாலிசிஷன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் யாரு கொடுக்க போறோம்? ரீசனிங் கொடுக்க போறோம். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் எங்க கொடுக்க போறோம் அப்படின்னா இங்கிலீஷ்க்கு கொடுக்க போறோம். மூணாவது இம்பார்ட்டன்ட் குவான்ஸுக்கு கொடுக்க போறோம். நாலாவது இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொடுக்க போறோம். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தனியா வீடியோ போடுறேன். இருந்தாலும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நீங்க வீக்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. வீக்லி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி. வீக்லி அதுக்கப்புறம் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. வீக்லி மந்த்லி க்ளூ வச்சு நான் வந்து எடுத்துட்டு வந்துடுறேன், கவலையப்படாதீங்க. ரீசனிங் குவான்ஸுக்கும் நான் வந்து வீடியோ போடுறேன், கவலையப்பட வேணாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஃபைனல் செலெக்ஷன் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு 80, அதாவது 4:1 அப்படின்ற ரேஷியோல தான் நம்ம வந்து செலக்ட் பண்றாங்க. 4:1 அப்படின்ற பேசிஸ்ல தான் செலக்ட் பண்ணுவாங்க. 4 பேருக்கு ஒரு பேர் தான் வந்து எடுப்பாங்க. அப்ப இன்டர்வியூ பயங்கர ஹார்டா இருக்கும். இன்டர்வியூ ஒரு பயங்கரமான ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும். அதனால நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இன்டர்வியூக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மெயின்ஸுக்கு எப்படி சார் படிப்பது? மெயின்ஸுக்கு நம்ம எப்படி படிக்கணும் பார்த்துடலாமா? மெயின்ஸ்க்கு நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மெயின்ஸ்க்கு படிக்கிறப்ப ஒரே நிமிஷம். மெயின்ஸ்க்கு படிக்கும்போது இங்கே வந்து கவனிங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க ஒரு டெய்லி படிக்கிற ஒரு ஆஸ்பிரண்ட், சீரியஸ் ஆஸ்பிரண்ட், டெய்லி ஆஸ்பிரண்ட்ஸ். நீங்க டெய்லி ஆஸ்பிரண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டே டு டே, இப்போ இருந்தே டே பை டே அப்படின்ற மாதிரி நீங்க மெயின்ஸ் டாபிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. டே பை டே ஒரு டாபிக் வைஸ் மெயின்ஸ் வந்து பாருங்க. டாபிக் வைஸ் நீங்க மெயின்ஸ் வந்து பார்க்கணும். அது குவான்ஸுக்கும் இருக்கணும், ரீசனிங்க்கும் இருக்கணும், இங்கிலீஷ்க்கும் இருக்கணும். 3 டாபிக்லையும் ஆவரேஜா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆவரேஜ் டைம், ஆவரேஜ் எதுக்கும் அதிகமாக கொடுத்துட்டு ஒன்றுக்கு குறைக்க கூடாது. ஆவரேஜா நீங்க வந்து மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் போட்டுருங்க. வீக்லி 1 மெயின்ஸ் மார்க் டெஸ்ட். ஓகே, ஒரு மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் நம்ம வந்து போடணும். இப்போ இந்த மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் எப்படி சார் போடுறது? அதுக்கு எப்படி சார் நம்ம வந்து ஒரு கிராஃபா வந்து வைக்கிறது அப்படின்னா, இங்க நல்லா கவனிங்க. ஒரு கிராஃபா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது கிராஃப் கிடையாது, டைம் டேபிள். ஒரு டேபிள் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சுக்கோங்க. இப்போ லைக் எப்படி சொல்றது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா மண்டே வந்து டெஸ்ட் எடுக்கிறீங்க. மண்டே டெஸ்ட்னு போட்டுருங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே குவான்ஸை ஃபுல்லாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வெனஸ்டே ரீசனிங்கை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ரீசனிங் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தாஸ்டே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, 2 days சாட்டர்டே அண்ட் சண்டே டாபிக் வைஸ் எந்தெந்த டாபிக்ல நீங்க வந்து இதா இருக்கீங்களோ அந்த டாபிக் வைஸ் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க. இங்கேயும் நீங்க வந்து அந்த எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இங்க வந்து ரிவ்யூ பார்த்துருப்பீங்களா? அப்போ உங்களுடைய ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க ஸ்ட்ராங் ஜோன் எது, வீக் ஜோன் எது நோட் பண்ணிக்கணும். ஸ்ட்ராங் ஜோன் எது, வீக் ஜோன் எது, ஸ்ட்ராங் ஜோன் எது, வீக் ஜோன் எது. அப்போ இந்த டாபிக் வைஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஸ்ட்ராங் ஜோன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ராங் ஜோனை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களுடைய வீக் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணுங்க. ஸ்ட்ராங் ஏரியாவில் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய டைமை இம்ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? ஸ்ட்ராங் ஏரியாவில் என்ன சார் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு கேட்டுறாங்க. நம்ம டைமை இம்ப்ரூவ் பண்ணணும். டைமை இன்னும் கம்மி பண்ணணும். வீக் ஏரியாவை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த சார்ட் அப்படியே ரிப்பீட் ஆகும். எப்படி? மண்டே டெஸ்ட், டியூஸ்டே, வெனஸ்டே, தார்ஸ்டே, ஃப்ரைடே அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். ஓகே, இங்கே ஃப்ரைடே நான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். ஃப்ரைடே ஒருத்தர் இருக்கான், அந்த ஃப்ரைடேவை வந்து உள்ளால வச்சுக்கோங்க. ஃப்ரைடேவும் அந்த டாபிக் வைஸ் நம்ம வந்து போகணும். இந்த 3 நாள் டாபிக், ஒரு நாள் மார்க் டெஸ்ட், 3 நாள் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி நீங்க மெயின்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா மெயின்ஸ்ல உங்களால டெய்லி படிக்கிறவங்களால ஈஸியா கிளியர் பண்ண முடியும். அதே இது ஒர்க்கிங், அதுக்கப்புறம் வந்து ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப். ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், இவங்க என்ன சார் பண்றது அப்படின்னா, கண்டிப்பா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள் நீங்க கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும். ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே இந்த 3 நாள் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 3 நாள்ல நீங்க ஏதாச்சும் இந்த 3 நாளைக்கு முன்னாடி, இந்த 3 நாள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரிஷியஸ் டைம். இந்த 3 நாளைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாள், ஒரு மண்டேவா இருக்கலாம், ஒரு டியூஸ்டேவா இருக்கலாம், இல்ல வெனஸ்டேவா இருக்கலாம், அந்த ஏதாச்சும் ஒரு நாள்ல நீங்க மார்க் டெஸ்ட் எடுத்துருங்க. தயவு செஞ்சு இதை வந்து பண்ணிடுங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுத்துருங்க. ஃபுல் மார்க் டெஸ்ட். நீங்க என்ன பண்ணும், இந்த ஒரு நாள்ல 2 டாபிக் ரிவைஸ் பண்ணும். ஒரு நாள்ல நீங்க 2 டாபிக் ரிவைஸ் பண்ணும். ஃபுல் ரிவ்யூ 2 டாபிக் நீங்க வந்து ரிவ்யூ பார்க்கணும். உங்களுடைய ஸ்ட்ராங் வீக் வந்து நோட் பண்ணணும். அதுக்கடுத்து சாட்டர்டே அப்படி இல்லைன்னா சண்டே, சாட்டர்டேவோட ஒரு பார்ட்ல
தேர்ட் பார்ட்டை நீங்கள் வந்து ரிவ்யூ பார்த்துடணும். அதுக்கடுத்து இங்கேயே நீங்கள் வந்து டாபிக் வைஸ் ரிவிஷனை ஸ்டார்ட் பண்ணிடணும். சண்டே நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிவிஷன் பண்ணணும். உங்களுடைய ரிவிஷனை வந்து பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி. நான் சொன்ன மாதிரி ஒன்று என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒன்று நைட்டு வந்து ஒரு டைம் வந்து வச்சுக்கோங்க. நைட்டு வந்து ஒரு கன்வீனியன்ட் டைம் வச்சுக்கோங்க. நைட்டு வந்து ஒரு 2 hours வந்து 2 hours to 3 hours கூட நைட் வந்து படிங்க. பட் மார்னிங் கண்டிப்பான முறையில் ஒரு 2 hours படிச்சிருங்க. மார்னிங் 2 hours வந்து படிச்சிருங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 4 hours to 5 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 4 hours to 5 hours நீங்கள் ஸ்டடி IBBS POக்குனே பர்டிகுலர்லி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டாபிக் வைஸ் வெயிட்டேஜ். ஒரு குவான்ஸில் வந்து இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான வெயிட்டேஜான டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன். உங்களுக்கு 5 கொஸ்டின்லேருந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன்லேருந்து 5லேருந்து 7 கொஸ்டின் கண்டிப்பான முறையில் 5லேருந்து 7 கொஸ்டின் நம்ம கண்டிப்பான முறையில் வரும். சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இங்கே ராங் நம்பர் நம்ம கேட்கறதுக்கு தான் பாசிபிள் அதிகமாக இருக்குது. ராங் நம்பர், மிஸ்ஸிங் நம்பர் உங்களுக்கு 5 மார்க் கேட்டுகிட்டே இருப்பாங்க. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்பயாச்சும் கேட்பாங்க, அது உங்களுக்கு 5 மார்க் வரும். குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரல அப்படின்னா கம்பேரிசன் வரும். ஓகே, குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வரல அப்படின்னா நமக்கு கம்பேரிசன் கண்டிப்பான முறையில் வரும். அதுக்கப்புறம் டிஏ கண்டிப்பாக நமக்கு 2 செட்டு வரும். அதில் ஒரு செட்டு நமக்கு வந்து ஹார்டாக தான் இருக்கும். அல்லது மாடரேட்டாக இருக்கும். சரிங்களா? வேர்ட் ப்ராப்ளம் 10 வந்து வரும். அப்போ நீங்களே இப்போயே கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ட் ப்ராப்ளம் அப்படின்றத நான் இப்போ அழிச்சிட்டேன்னு அப்படின்னாலும் மிச்சம் 25 மார்க் இதுல இருந்தே நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். மிஸ்ஸிங் நம்பர், சிம்பிளிஃபிகேஷன் இதை நீங்கள் ப்ராப்பராக போட்டாலே ஒரு எவ்வளோ எடுக்கலாம்? ஒரு 9 மார்க் கிட்ட எடுத்துடலாம். ஒரு டிஏ ப்ளஸ் ஒரே ஒரு டிஏ நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் 14 மார்க்கு. இன்னொரு டிஏ முக்கி போட்டாலும் ஒரு 3 மார்க்கு. முடிஞ்சு போச்சா? இந்த கம்பேரிசன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 மார்க் எடுத்தீங்கனாலும் உங்களால் 20+ அட்டம்ப்ட் தாராளமாக போட முடியும். புரியுதா? இந்த வேர்ட் ப்ராப்ளம் விட்டுட்டீங்கன்னா இப்போ வேர்ட் ப்ராப்ளம் சேர்க்குறீங்க. எனி டாபிக் உங்களுடைய ஸ்ட்ராங்கான வேர்ட் ப்ராப்ளம் டாப்பிக்கை இன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் 25 அட்டம்ப்ட் வரைக்கும் குவான்ஸில் போட முடியும். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணீங்கன்னா. இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டு திருப்பி வந்துக்கிட்டு செஞ்ச கொஸ்டினே செஞ்சுக்கிட்டு அப்படி பண்ணோம்னா வேலைக்கு ஆகும். ஓகே, இப்போ அதே தான் மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்டர்பிரேஷன் மட்டும் உங்களுக்கு 15 மார்க் வரும். 15லேருந்து 20 மார்க்கு. டேட்டா சஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 5லேருந்து 7 மார்க்கு. குவான்டிட்டி கம்பேரிசன் 3லேருந்து 5 மார்க்கு. வேர்ட் ப்ராப்ளம் 10லேருந்து 15 மார்க்கு. குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து 5 மார்க் வரலாம். அப்ராக்சிமேஷன் 5 மார்க் வரலாம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் ப்ராப்ளமோட வெயிட்டேஜ் கம்மி தான். புரியுதா? டிஏயோட வெயிட்டேஜ் வந்து அதிகம். அப்போ மெயின்ஸ் அப்படின்னா நம்ம டிஏ டேட்டா சஃபிஷியன்சி குவான்டிட்டி கம்பேரிசனுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அங்கே மெயின்ஸ் லெவல் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் வந்து படிக்கணும். அப்படி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி தான் ரீசனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் தான் மெயினாக இருக்கும். பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து போகிறீங்க, ப்ரிலிம்ஸ் வந்து போகிறீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங் தான் அதிக மார்க் வரும். 20 கொஸ்டின் கிட்ட பசில்ஸ் வரும். சிலாரிசம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து பிளே பண்ணும். இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங், ஆல்ஃபானிமெரிக், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், மிஸ்லனிஸ்னா அந்த பேரட் டெஸ்ட் அதுதான் வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக தான் நான் சொன்ன மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட்டாக தான் பிளட் ரிலேஷன் எடுக்கணும். எடுத்தோடனே பிளட் ரிலேஷன் எடுக்கக்கூடாது. சிலாரிசம் போடணும், இன்இக்வாலிட்டி போடணும், கோடிங் டிகோடிங் போடணும், டைரக்ஷன் போடணும். லாஸ்ட்டாக தான் இதை வந்து போடணும். பஸ்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. கரெக்டாக பார்த்து பஸ்ஸில் செலக்ட் பண்ணுங்கள். சரியா? அதே தான் மெயின்ஸ் போனீங்கன்னா அப்படியே மாறும். பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸில் நீங்கள் மோர் இம்பார்ட்டன்ட். ஆஃப் த செஷன் உங்களுக்கு பசில்ஸ் அண்ட் சீட்டிங் ஃபோக்கஸ். நான் சொன்ன மாதிரி சிலாரிசம், இன்இக்வாலிட்டி, கோடிங், டிகோடிங் இதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். பிளட் ரிலேஷனை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. பிளட் ரிலேஷனை லாஸ்ட்டாக தான் வைக்கணும். மெயின்ஸுக்கான ரீசனிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கேயும் அதிகமான மார்க் நமக்கு எதுல இருந்தா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசில்ஸ் அண்ட் சீட்டிங்ஸ்ல தான். அப்புறம் இன்புட் அவுட்புட் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் லாஜிக்கல், இந்த ஸ்டேட்மெண்ட், அசம்ஷன், கன்செப்ஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன் அவெல்லாம் வந்து ஒரு 10 மார்க் கிட்ட வந்துருவான். கோடிங், டிகோடிங் அங்கே ஒரு ரோலை வந்து பிளே பண்ணும். சிலாரிசம் கோடட் பேஸ்ட் வரும். இன்இக்வாலிட்டியும் கோடட் பேஸ்ட் வரும். மிஸ்லனிஸ் நிறைய கோடட் பேஸ்ட் தான் வரும். மெயின்ஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி கோடட் பேஸ்ட் அப்படின்னு போயிடலாம். நீங்கள் வந்து போயிடலாம். ஓகேவா? அங்கேயும் நம்ம பசில்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பசில்ஸ் நீங்கள் ப்ரிலிம்ஸில் எந்த டாப்பிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதே மெயின்ஸ்க்கு எடுத்துகிட்டு போங்க. நான் சொன்ன மாதிரி
இன்புட் அவுட்புட் லாஜிக்கல் ரீசனிங் தான் இங்க மெயின்ஸோட பெரிய விஷயம். அப்பார்ட் ஃப்ரம் ப்ரிலிம்ஸை தாண்டி அந்த இடத்துல நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா இது ஓவராலா உங்களுக்கு இதுவரைக்கும் ஐபிபிஎஸ் பிஓல நமக்கு ஓவராலா என்னென்னலாம் கேட்டிருக்கான் அப்படின்னு பாருங்க. 2024 இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2024 இருந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2024 அப்ராக்சிமேஷன் வந்து 5 கேட்டிருக்கான், ராங் நம்பர் 5 கேட்டிருக்கான், டேபிள் டிஐ 5, லைன் டிஐ 5, பார் கிராஃபும் வரல, பை சார்ட் வரல, கேஸ்லெட் வரல, குவான்டிட்டி கம்பேரிசன், அதாவது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி. அப்புறம் அர்த்தமெட்டிக் 10. அர்த்தமெட்டிக் எப்பயுமே 10 கொஸ்டின் எல்லா வருஷமும் வந்துடும். இப்போ எல்லா வருஷத்துலையும் மிஸ் ஆகுறது ஒன்னே இந்த டிஐல டேபிள் டிஐ வரலாம், இல்லைனா பை டிஐ வரலாம். இந்த டேபிள் டிஐ, லைன் டிஐ, பை டிஐ, பார் டிஐ, இந்த 4 டிஐ தான் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்ல முக்கியமான ஒரு ரோலை வந்து பிளே பண்ண போது. டேபிள் டிஐ, லைன் டிஐ, பை டிஐ, பார் டிஐ, இதை நீங்க வந்து ஃப்ரீக்வெண்டா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இந்த டிஐல இந்த 4 டிஐ தான் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல வரும். மிஸ்ஸிங் டிஐ எல்லாம் வராது. ராங் நம்பர் தான் அதிகமான முறையில வரும், மிஸ்ஸிங் நம்பர் கம்மியா தான் வரும். ஓகேவா? அப்ராக்சிமேஷன், சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு ஷாரா கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்க இப்ப இருந்தே ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங். இது வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங் செஷன். ரீசனிங்னா நான் சொன்ன மாதிரி என்னென்ன பசில்ஸ் வருதுன்னு பாருங்களேன். பாக்ஸ் பசில் வரலாம், லைன் பசில் வரலாம். இதெல்லாம் வந்து பேட்டர்னுங்க, இது மாறவே மாறாதுங்க. என்னென்ன பேட்டர்ன் அப்படின்னா இது என்னைக்குமே மாறாதுங்க. அதாவது ஒன்னு ஃப்ளோர் கேட்பான், இல்ல அப்படின்னா ஃப்ளோரு பாக்ஸ் கண்டிப்பா கேட்டுருவான், ஃப்ளோர் பாக்ஸ் கண்டிப்பா கேட்டிருப்பான். இல்ல அப்படின்னா லைன் கேட்பான், லைன் அதாவது லீனியர் ரோ பேஸ்ட். இது வந்து ரோன்னு சொல்லணும், லைன்னு சொல்லக்கூடாது, ரோ பேஸ்ட். இந்த 3 பேட்டர்ன் கண்டிப்பான முறையில் வரும். அப்படி வரல அப்படின்னா சர்க்குலர் வரும், ஸ்கொயர் வரும், ரெக்டாங்குலர் வரும், ட்ரையாங்குலர் வரும். ஓகேவா? அப்படி இல்லை அப்படின்னா மந்த் வித் டேட்டு, ஃப்ளோர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து வரும். சரியா? இப்போ அதே தான் இங்கிலீஷ்ல அப்படின்னாலே சர்க்குலர் சீட்டிங் இதை நான் காட்டிக்கிட்டேன். இது வந்து ரீசனிங் புரியுது. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி நான் வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்க, வேர்ட் ஸ்வாப் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்டாக இருக்கும் பாருங்க. வேர்ட் ஸ்வாப் சொன்னேன்னா இங்கேயும் 4 மார்க்கு, இங்கே வந்து 5 மார்க்கு, இங்கே வந்து 3 மார்க்கு. கண்டிப்பாக வேர்ட் ஸ்வாப். க்ளோஸ் டெஸ்ட் 6-7 மார்க் ஷாரா வரும். வேர்டு ரீஅரேஞ்ச்மெண்ட் எப்பயாவது தான் கேட்பான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும். எரர் ஸ்பாட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கண்டிப்பாக வரும். பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அதனால வேர்ட் ஸ்வாப் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், பேரா ஜம்பிள்டு, இதுக்கெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. ஓகே, தட்ஸ் இட் மக்களே. இதுதான் உங்களுக்கான ஐபிபிஎஸ் பிஓக்கான ஸ்டடி பிளானர். கண்டிப்பாக ஐபிபிஎஸ் பிஓ நல்லா வந்து பண்ணுங்க. உங்களுக்கான ஐபிபிஎஸ் பிஓ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓக்கான ப்ராப்பரான கிளாஸஸ் நம்மளுடைய சேனலில் வந்து கண்டிப்பாக வரப்போகுது. கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேங்கிங் படிக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரீசனிங், குவான்ஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் 3ஐயும் அக்குவேறு ஆணி வேற கிழிச்சு நான் வந்து காட்டுறேன் நம்ம சேனலில். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்து பண்ணிடுவேன். ஸோ பேங்கிங் படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்குமே மணி சார் வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிப்பது அப்படின்ற மாதிரி இறக்கி விட்றேன். அடுத்து எஸ்பிஐ பிஓக்கான விஷயங்கள் வந்து நான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு பேங்க்ல என்னென்னலாம் வேணும், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸுக்கு, குவான்ஸ், ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், இதில் என்னென்னலாம் வேணும் அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவாக நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். டடா பை, தேங்க்யூ.